வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வைசர் RE ஹண்டர் வித் கிளாம்ப். இந்த வைசரோட பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி ஃபைபர் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கலர் பார்த்தீங்கன்னா டார்க் பிளாக் கலர். வைசரோட பாட்டம்லேயே நமக்கு ராயல் என்ஃபீல்டு லோகோவும் மென்ஷன் ஆகிருக்கு. அண்ட் வைசரோட ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோல்ஸில் நம்ம ஈஸியாக கிளாம்பை ஃபிட் பண்ணி நம்ம வண்டியில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வைசர்ஸ் கூடவே வர ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணுறதுக்காக ஹெவி மெட்டலில் கிளாம்ப் இருக்குது. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெவி மெட்டல் ஸ்க்ரூஸ் இருக்குது. அண்ட் ஃபிட் பண்ணுறதுக்கான ஹெவி மெட்டல் போல்ட்ஸ் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ராவாக நமக்கு 4 ரப்பர் புஷ்ஷும் இருக்குது. ஸோ இந்த வைசர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 மாடல் பைக்குக்கு சூட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த வைசரோட சைஸ் பார்த்துடலாம். வைசரோட ஃப்ரண்ட் சைடில் லெஃப்ட் ரைட் டோட்டல் சைஸ் 26 சென்டிமீட்டர். வைசரோட டாப் டு பாட்டம் டோட்டல் சைஸ் 24 சென்டிமீட்டர். அண்ட் வைசரோட சைடில் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் நம்ம கிளாம்போட சைஸ் பார்த்துடலாம். கிளாம்போட டாப் சைடில் லெஃப்ட் ரைட் டோட்டல் சைஸ் 9 சென்டிமீட்டர். அண்ட் கிளாம்போட பாட்டமில் லெஃப்ட் ரைட் டோட்டல் சைஸ் 6 சென்டிமீட்டர். கிளாம்போட டாப் டு பாட்டம் டோட்டல் சைஸ் 12 சென்டிமீட்டர். அண்ட் சைட்லேயே கிளாம்போட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.3 சென்டிமீட்டர். ஸோ அண்ட் இந்த வைசர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக கொடுக்காம இந்த மாதிரி பென் டைப்பில் கொடுத்துருக்கனால ஸோ வெளியே வந்து பார்க்குறப்போ உங்கள் பைக்குக்கு தனி லுக் கொடுக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் இந்த வைசர் கூடவே பார்த்தீங்கன்னா எல்லா அக்சசரிஸும் கொடுத்துருக்கனால நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, எந்த ஒரு ஆல்ட்ருமே பண்ண தேவையில்ல. ஸோ டைரெக்டாக நீங்கள் இந்த வைசரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வைசர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட் www.extremes.in போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்கிலேயே டிஸ்கிரிப்ஷனில் பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய்ட்டு கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த வைசர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வைசரில் இருக்க அந்த 4 ஹோல்ஸ்லையுமே இந்த ரப்பர் புஷ்ஷை ஃபிட் பண்ணிடலாம். ஸோ ரப்பர் புஷ்ஷை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளாம்பை ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஹண்டர் வைசர் ஃபிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொசிஷனில் தான் ஃபிட் ஆகும். ஸோ டாப் சைடில் நம்ம 4 எண்ட்லையுமே ரப்பர் புஷ் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு மேலே ரிவீட் ஒன்று வச்சுட்டு ஸ்க்ரூ போட்டிங்கன்னா போதும். அண்ட் பேக் சைடில் கிளாம்போட பொசிஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக லென்த் போல்ட் அண்ட் நட்டும் இருக்குது. ஸோ அது தேவைப்பட்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாப் சைடில் நீங்கள் கிளாம்ப் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் உங்களுக்கு 2 ஹோல்ஸ் இருக்கும். இது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வண்டியில் ஃபிட் ஆகும். ஸோ பாட்டமில் கிளாம்போட ரைட் சைடில் இருக்க ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டியில் வர இண்டிகேட்டரோட ஸ்க்ரூவில் ஃபிட் பண்ணணும். அண்ட் இங்கே பாட்டமில் இருக்க இன்னொரு ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டில் வர ஸ்க்ரூவில் ஃபிட் ஆகும். ஸோ அவ்வளோதான், இது சிம்பிள் ப்ராசஸ் தான். இதுக்காக தனியாக நீங்கள் மெக்கானிக்கிட்ட கொடுத்து தான் இந்த வைசர் ஃபிட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. நீங்களே வீட்டில் ஓனாக இந்த வைசரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வைசர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 மாடல் பைக்குக்கு சூட் ஆகும். ஸோ நீங்கள் 100 மாடல் பைக் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ரைடர்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை பற்றின கருத்துக்களையும் ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிவ்யூவையும் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம்ஸ் டீம்.